தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 2 விஷயத்தை பற்றி பார்க்கணும். இது முக்கியமான விஷயந்தான். இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிறோம். வெளியே போகிறப்போ ஆம்பளைங்க ஹெல்மெட்டு எப்பயுமே வச்சுருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்றைக்குனா ஒரு நாள் ஒரு அர்ஜென்ட்டுனா தான் வெளியே போவோம். இப்போ நாங்கள் அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஒரு நிச்சயதார்த்தம் போனோம். போனோம், பாதி தூரம் போகிறதுங்காட்டியும் ஹெல்மெட் மறந்துட்டு போயிட்டேன். சரி, திரும்பி எடுக்கவும் முடியாது, சரின்ட்டு போனோம். நாங்கள் ஸ்கூட்டியில் தான் போகிறோம். கொஞ்சம் தூரம் போய் ஒரு 10 கிலோமீட்டர் தான் போயிருப்போம். அதுங்காட்டியும் டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு 1500 ரூபா ஃபைன் போட்டு 1500 ரூபாய்க்கு ஒரு சீட்டு ஒன்று அதை பிச்சு கொடுக்குறாங்க. இப்போது அந்த 2வது கொஞ்சம் தூரம் போனால் இன்னொருத்தவங்க பிடிச்சாங்க. அங்கே இந்த மாதிரி இப்போ தாங்க 1500 ரூபா கட்டிட்டு வந்தோன்னா 500 ரூபா கொடுத்துட்டு போகணும். அவருக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போகணும். இப்போ அது எங்களுக்கு நடந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் இன்னொருத்தர் பிடிச்சி அவங்க நல்லவங்களாக இருந்தால் விட்டுருவாங்க, இல்லை அவங்களுக்கும் காசு கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல பிடிக்கிறாருல அவர், அந்த 1500 ரூபா வாங்குறாருல, 500 ரூபா ஃபைனுக்கு எடுத்துக்கின்னு 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு தகுந்த ஒரு ஹெல்மெட் அவங்க கையில் கொடுத்தா மீதி அவங்க போகிற பயணத்துக்கு அந்த ஹெல்மெட்டு உதவியாக இருக்கும். இப்போ அந்த துண்டு சீட்டு எடுத்துன்னு போனால் அது என்ன பாதுகாப்பா? இல்லை அந்த துண்டு சீட்டு எடுத்துன்னு போகிறதால கீழே விழாமல் இருப்பாங்களா, அடிப்படாமல் இருக்க போதா? அது எதுக்கு? அது ஒன்று. இப்போது ஒரு சின்ன பொண்ணு ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பெரிய வண்டியில் குதிரை மாதிரி ஏறின்னு போகிறாங்க. அவங்கள மடக்கி அவங்களெல்லாம் இந்த மாதிரி அதட்டி அவங்கக்கிட்ட ஃபைன் வாங்கினா அடுத்து அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அது கரெக்டு. ஸ்கூட்டியில் போகிறவங்க, அவருக்கு 65 வயசு, எனக்கு 55 வயசு, நாங்கள் எவ்வளோ வேகமாக போயிட முடியும்? அதுக்கு ஸ்கூட்டியில் அப்புறம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஹெல்மெட்டு மறந்துட்டு போயிடுறோம், ஏதோ ஒரு அவசரமாக போகிறப்போ. இப்போ அதுக்கு ஒரு 1500 ரூபா ஃபைனு. இது ஒன்று. இன்னொரு விஷயம், இப்போ வண்டியில் குடிக்கிறதுக்கு போகிறாங்க. வண்டி எடுத்துன்னு குடிக்கிறதுக்கு போகிறாங்க. போகிறப்போ அந்த முனையிலே போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. ஒயின் ஷாப்பு கொஞ்சம் ஒரு 10 அடி கூட இருக்காது, நிற்கிறாங்க. ஆனால் வரும்போது பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு 10,000 ரூபா ஃபைனு. 10,000 ரூபா அந்த ஃபைன் வாங்கிக்கின்னு 10,000 ரூபா இருக்கிறவங்க கொடுத்துட்றாங்க, இல்லாதவங்களும் வண்டியை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. இப்போது அந்த 10,000 ரூபா வாங்கிட்டு அவர்கிட்ட வண்டியை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அந்த குடிகாரன் எதிரில் வர பொதுமக்களுக்கு இடிக்காமையாக இருப்பான். 10,000 ரூபா கட்டிட்டோன்றதால எதிரில் வர இன்னசென்ட் பீப்புள் அவங்க இடிக்காமையாக போவாங்க. நடக்கிறது நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் உங்களுக்கு போலீஸ் நிறைய இல்லைனாலும் செக்யூரிட்டி சர்வீஸில் ஆள் எடுத்து ஒரு ஒயின் ஷாப் ஒருத்தர் போடுங்க, வருமானம் வருதில்ல, போடுங்க. போட்டுட்டு வண்டியில் எவன் வரானோ அவன் வாங்கினவுடனே நீ கிளம்பு, வாங்கிட்டியா வீட்டுக்கு போய் என்னன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுங்க. இல்லை அவன் குடிச்சிட்டு வரான், நான் வண்டியை வாங்கி வச்சுக்கோங்க, வச்சுன்னு நீ பஸ்ஸில் போ, ஆட்டோவில் போய் எதுனா போ, நாளைக்கு வண்டி எடுத்துக்கோ, நாளைக்கு போனால் வண்டியை கொடுங்க. இந்த 10,000 ரூபா வாங்குறதால குடிகாரங்களுக்கு, ஏற்கனவே குடியில் அழிஞ்சு போகிறவங்களுக்கு இது ஒரு தண்டனை. இதுவும் எங்களுக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு 10 நாள் வரைக்கும் என்கிட்ட அந்த உண்மையும் சொல்லலை, வண்டி எங்கன்னா மெக்கானிக் ஷெட்டில் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் சொல்லி 10,000 ரூபா ரெடி பண்ணின்னு போனால் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த காசை கொடுத்தா அது வண்டி ஃபைன் போட்டு பில்லு கொடுத்தாச்சு, 10,000 ரூபா கட்டியாச்சு. அங்கே இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணுமா? ஏன்னா வண்டியில் இன்ஜின் கழட்டாமல் இருந்தாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு காசு கொடுக்கணுமா? இப்போது 10,000 ரூபாவும் கட்டி ஒயின் ஷாப்புக்கும் காசை கொடுத்து இந்த மாதிரி இது எப்படி நாங்கள் வாயில் வாக்கரிசி போட்டுன்னு தான் வரணும்? இந்த மாதிரி 10,000 உடனே புரட்டவும் முடியாது. அவ்வளோ டூ வீலரில் போகிறவங்க எவ்வளோ வசதியாக இருப்பாங்க, ஸ்கூட்டியில் போகிறவங்க வயசானவங்க இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் இருக்குதுன்றப்போ இதெல்லாம் சரி செய்யணும், இதெல்லாம் சரி பண்ணணும். சட்டம் பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்கு தான். இந்த மாதிரி ஏற்கனவே குடிச்சு குழிக்கு போகிறவங்கள இன்னும் சித்திரவதை பண்ணக்கூடாது அந்த குடும்பங்களை. இந்த சட்டத்தை சரி பண்ணி இந்த மாதிரி ஸ்கூட்டியில் வயசானவங்க போகிறாங்கன்னா அவங்கள விட்டுறலாம். அவங்க அவ்வளோ வேகமாக ஒன்றும் போகிறது கிடையாது, அவங்கள விட்டுறலாம். ஒரு சின்ன வயசாக இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை பேசுவோம், சமூகத்திற்காக பேசுவோம். நன்றி, வணக்கம்.